விருதுநகரில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க கட்டட உரிமை விவகாரத்தில் இரு தரப்பினரிடையே திடீரென கைகலப்பாகிய நிலையில் கட்டடத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கருப்பசாமி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கருப்பசாமி, இந்த கைகலப்புக்கு என்ன காரணம்? அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது விருதுநகர் யானைக்குழாய் பகுதியில் 2007ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க கட்டடம் திறக்கப்பட்டு அங்கு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இதில் ஒரு பிரிவு தலைவராக பாண்டித்துரை என்பவரும் செயலாளராக கற்பையா ஆகியோர் உள்ளனர். மற்றொரு பிரிவு தலைவராக அந்தோணிராஜ் மற்றும் செயலாளராக வைரவன் உள்ளனர். இந்த நிலையில இந்த கட்டடத்தில் மாவட்ட தலைவர் அந்தோணிராஜ் தரப்பு கைப்பற்றி நிர்வகித்து வந்தனர். இந்த நிலையில பாத்தீங்கன்னா நேற்று மற்றொரு அரசு ஊழியர் சங்கமான கற்பையா தரப்பினர் அலுவலக கட்டடத்தின் பூட்டை உடைத்து எழுச்சி நாள் பொதுக்கூட்டம் நடத்திருக்கிறாங்க. இதுக்கு இந்த கூட்டம் நடத்தியதற்கு எதிர்த்த தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து பஜார் காவல் நிலையத்தில் புகார் செஞ்சிருக்கிறாங்க. இந்த நிலையில இன்று தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க கட்டிடத்திற்கு இன்னொரு தரப்பான அந்தோணிராஜ் வைரவன் தரப்பினர் அவங்களும் மற்றொரு தரப்பான கற்பையா தரப்பு இடையே இரண்டு தரப்பினருக்கும் கைகலப்பு மற்றும் மோதல் என்பது ஏற்பட்டது. இரு தரப்பினரும் ஒருவரை தாக்கி கொண்டனர். இந்த நிலையில் இரு தரப்பினரும் போலீசார் கைது செய்து தற்போது தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர். மேலும் சர்ச்சைக்குரிய அரசு ஊழியர் சங்க கட்டடத்தையும் போலீசார் சீல் வைத்துள்ளனர். நன்றி கருப்பசாமி, உங்களுடைய தகவல்களுக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.